கோகுரு பங்கத்தினர்கள் மேடைக்கு வரவும். முதலில் திருமதி பூர்ணிமா பாகிராஜ் உடனே வராங்க. அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இதெல்லாம் நம்ம பேரில் வச்சுருக்காங்க. அப்போ நான் உங்களோட புக்ஸுக்கு நான் ஏதாவது செய்யணும். அதனால் நான் ஒரு 100 rupees நான் ஆஃபர் தரேன். இங்கே வாங்குறவங்களுக்கு 200 ரூபா புக்கு 100 ரூபாய்க்கு கிடைக்கும். அந்த அந்த மீதி 100 ரூபாய் நான் கவர் பண்ணிக்குவேன். அப்புறம் முடித்த உடனே ரீஃபண்டில் நான் பே பண்ணிடுறேன். நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். எவ்வளோ புத்தகம் என்ன நீங்கள் எடுத்துருவாங்க எவ்வளோனாலும் வாங்குறவங்களுக்கு இன்னொரு ஆஃபராக அவங்க மேடை வந்து ஆட்டோகிராஃப் போட்டு கடைசியில் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படி பலவித இது இருக்குது பாருங்கள், பண்ணித்தரோம் எல்லாம் நாங்கள் சலுகைகள். இதை வந்து மற்ற அறிவிப்பு மாதிரிலாம் இல்லை, செய்வோம், நிஜமாக செய்வோம் இதை, இந்த ஆஃபரெல்லாம். ஏன்னா எழுத்து படிப்பெல்லாம் போய் சேரணும் ஜனங்கள்கிட்ட. படிக்கிற இது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது ஏதாவது ஒரு தூண்டுதல். அதுவும் அவங்களோட பயோகிராஃபிங்கிறப்ப நிச்சயமாக எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விருப்பத்துக்காக தான். இப்போ புத்தக வெளியிட முடிச்சிடலாம். இந்த புத்தக வெளியீடு ராஜலட்சுமி ராஜா அவர்கள். இப்போ இங்க அந்த புக்கின் பெயர் தன்னை உணர்ந்தவள் தகமை உயர்ந்தனள். அதை நம்ம லேனா சார் வெளியிட பஞ்சாபகேசன் சார் பெற்றுக் கொடுக்கிறார். ஒரு 15 புக்கு எடுத்துட்டு வாங்க. பஞ்சாபகேசன் சார் வாங்கிக்கிறீங்க. ராஜேந்திரா பக்கத்தில் நிற்க வையா, அப்படியே நிற்க வை. அப்படியே செட் பண்ணி முட்டி வச்சிருந்தாங்க அவங்க சிரமப்பட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆகும். ஒரு நிமிஷம், எல்லாம் புக்கு கொடுத்துறோம், அப்புறம் எடுக்கலாம். பெற்ற தாயையும் பிறந்த இந்திய திருநாட்டையும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தமிழையும் அவையத்து முந்தியிருக்க செய்த தந்தை திரு தமிழ்வாணன் அவர்களையும் இந்த அவையையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பேனாக்கள் பேரவையினுடைய நிறுவனரும் என்னுடைய நெருங்கிய நண்பருமான என்.சி. மோகன்தாஸ் அவர்களே, இயக்குனரின் இயக்குனராக திகழும் அன்பு சகோதரி திருமதி பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள், விருந்தோம்பலை வலிந்து ஏற்றுக்கொண்டு சளைக்காத மனிதராக நான் காணுகிற சாய் மேட்ரிமோனியல் அன்பு சகோதரர் ஐயா, என்னுடைய நெடுநாளைய பத்திரிகை உள்ள சகோதரி திருமதி கிரிஜா ராகவன் அவர்களே, பத்மபிரியா ஸ்ரீராம் அவர்களே, சரோஜா மகாதேவன் அவர்களே, இந்த நூலுடைய படைப்பாளர்களே, பதிப்பாளர் அவர்களே, நலத்திட்ட பயனாளிகளே, மரியாதை பெறும் சேவையாளர்களே, பேராக்கள் பேரவையினுடைய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த அருமையான விழாவிலே நான் முதலில் பாராட்ட நினைப்பது இந்த அமைப்பினுடைய நிறுவனர் என்.சி. மோகன்தாஸ் அவர்களை. மணக்கோலம் பார்க்க வந்தே மணமகளானேன் என்பார் கண்ணதாசன். உங்களுள் ஒருவனாக கடைசி வரிசை பார்வையாளனாக இருந்துவிட்டு அப்படியே நைசாக ரயிலுக்கு நடைவிடலாம் என்று பார்த்தால் மேடை ஏற்றி அழகு பார்க்கிறார் என்.சி. மோகன்தாஸ். தலைமை என்றார். தலைமை என்றால் என்ன சௌரியம் என்றால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம், இடையிடையே பேசலாம், அவ்வப்போது பேசலாம், குறுக்கிட்டு பேசலாம் என்று யாராவது கருதி கொண்டிருந்தால் அது என்சிஎம் நடக்காது. அங்கே ஒரு ரிமோட் வச்சிருப்பார், அடிக்கடி வந்துட்டே இருக்கும், சிக்னல் வந்துட்டே இருக்கும். அதனால அவருடைய எச்சரிப்புக்கு முன்பாக நான் என்னுடைய கடமையை நான் செய்து கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப ஒரு சிறப்பான ஏற்பாடு. கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, கம்மங்காட்ட காவ காத்த மாதிரி ஆச்சு, தம்பிக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சு என்று ஒரு பழமொழி உண்டு.
கம்பங்காட்டை காக்கிற ஆர்வலம் செலுத்துகிற அந்த சகோதரி அன்றைக்கு வேலைக்கு வர்ற பெண்கள்ல யாராவது தன்னுடைய தம்பிக்கு பொருத்தமானவளாக இருப்பாளா அப்படின்னு தேடுவாளாம். அப்ப கம்பக்காட்டையும் காவம் காத்துட்டா தம்பிக்கும் பொண்ணு பார்த்துட்டான்னு சொல்லுவான். இங்க 4 விழா 4 நோக்கத்தோட ரொம்ப சிறப்பா நடக்கிறத பார்க்கிற போது இந்த என்.சி. மோகன்தாஸ் எப்பேற்பட்ட விற்பனர் என்பதை இந்த விழா சொல்லிக் கொடுக்கிறார். முதல்ல மையப்படுத்துகிறது தி சீஃப் லேடி தான், அவங்க தான். அப்புறம் நூல் வெளியீட்டு விழா என்று ஒன்று சேர்க்கப்பட்டது. அது ரொம்ப சிறப்பு. அதாவது இந்த விழாவுக்கு அவங்க தான் எல்லாமே என்றாலும் கூட இந்த பாயசத்துல குங்குமப்பூ மேலாக தூவாங்க, ஐஸ்கிரீம்ல ஒரு செர்ரி வைப்பாங்க, அதுதான் எல்லாத்தோட எடுப்பாங்க சமயங்கள். இந்த நூல் விழாவை இதில் சேர்த்ததுல ஒரு பதிப்பாளனாக எழுத்தாளனாக இதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அதை தமிழ்ல எழுதிய ஆத்தரையும் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்த ஆத்தரையும் பதிப்பாளர் ராஜலட்சுமி ராஜா அவர்களையும் இணைச்சதும் அவங்களை கௌரவப்படுத்தினதும் ஒரு பதிப்பாளனாக ஒரு படைப்பாளனாக உண்மையிலே நான் வந்து இது தமிழுடைய அப்படியே மொழிபெயர்ப்பு இல்லையா? அப்ப இதை வாங்கினா அதையும் வாங்கணும். நல்ல பதிப்பாளர் நீங்க, தெளிவுபடுத்தினதுக்கு நன்றி. ஏன்னா நம்ம ஒரு அசம்ஷன்லேயே போறோம் இல்லையா, நேரம் அப்படியே வடையை சாப்பிட்டு நேரம் மேடை ஏறலாம் ஏதாவது தப்பு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் நான் கேட்டேன் அங்கே வாங்குற போது இதுவும் ஒண்ணுதானா, இதோட மொழிபெயர்ப்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழை மட்டும் வாங்கினேன். நான் ரொம்ப அவசரப்பட்டேன். என்சிஎம் அறிவிப்பு தெரிஞ்சா நான் இப்ப வாங்கியிருப்பேன். நான் 200 ரூபாய்க்கு வாங்கினேன் சார். தமிழ் தானே எடுத்தீங்க? ஆமா. ஒரு ஆங்கில புத்தகம் கொடுத்துருங்க. அது போனி ஆரம்பிச்சுதாரு. விற்பனர் நீங்க யாரு விற்பனர்? 100 ரூபாய்க்கு ஞாபகமா கொடுத்துருங்க. நான் 200 ரூபாய் கொடுத்துருக்கேன். அதான் 2 புக்கு 4 ரூபாய்க்கு 200 தானே கொடுத்துருக்கு. சார் நம்ம 40 வருஷம் ஃப்ரெண்டா இருக்கோம், ஆனா கணக்கு தான் கணக்கா இருக்கும். தயவுசெய்து நம்ம எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன், இவ்வளவு சலுகையா ஒரு புத்தகம் கிடைக்கவே முடியாது. ஆனா பாதிக்குங்க வந்து ஒரு சலுகைன்னு சொன்னா அதை கண்டிப்பா நீங்க வாங்கணும். ஒரு படைப்பாளருக்கும் பதிப்பாளருக்கும் நம்ம செய்யற கௌரவம் அந்த புத்தகத்தை வாங்கி ஆதரிக்கிறதா. அதை விட அதுல சிறப்பு என்னன்னா, ஒரு வெற்றிகரமான பெண்மணியினுடைய வரலாற்றை ஆழ்ந்து நோக்கி, நாங்க ரொம்ப வருஷமா எனக்கு அவங்க பழக்கம், அவங்க கணவர் அதுக்கு முன்னாடி பழக்கம். ஆனாலும் இதுல அவங்கள பத்தி எவ்வளவு புதிய செய்திகளும் அப்படியே உருவத்தை வியக்க வைக்கிற மாதிரி உயர்த்துற மாதிரி அவ்வளவு செய்திகளை இந்த நூல்ல நான் பார்க்கிற போது, ஏன்னா நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க நினைக்கிறோமே, இத்தனை வருஷமா பழகிட்டோம்னு நினைக்கிறோமே, ஆனா அதை பார்த்தா சேச்சா நம்ம ஒரு அறியாமை ஒரு 5 பக்கம் செய்தினா நமக்கு தெரியுது, மிச்சம் இருக்கிற பக்கமெல்லாம் புதிய செய்தியா இருக்கேன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு. ஒரு வெற்றிகரமான பெண்மணி என்பதுதான் அவங்களை பத்தின பிரசன்டேஷன்ல ரொம்ப நல்லா சொன்னாங்க. ரொம்ப ஒரு வெற்றிகரமான மனைவி அவங்க. அதாவது சினிமாவில் இணையிற ஜோடி வந்து எவ்வளவு காலம் எத்தனை பேர் இணைஞ்சிருக்கிறாங்க, ஒன்றா இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எப்படி இருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய கரையோட வாழ்க்கை நிறைவு பண்ணிட்டு முழுக்க முழுக்க கணவர் என்று அதை அவங்க பின்னணியில நிற்கிற பெரிய பலம், அந்த கலை, அந்த ஆர்வத்தை அவங்க தூண்டுற விதம் எல்லா விதத்துலையும். பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு, அதுக்கும் வந்து அவங்க துணை நிற்கிறாங்க. அவங்களே நீங்க பொட்டிக் பண்ணீங்க இல்லமா, நீங்க பொட்டிக் வேற தனியா ஒரு ஆண்டர்பிரனராகவும் வந்து இருக்காங்க, ஒரு மிகச்சிறந்த தாயாக இருக்கிறாங்க, மிக நல்ல மாமியாரா இருக்கிறாங்க, மருமகள் போற்றுகிற மாமியாரா இருக்கிறாங்க. எல்லா வகையிலையும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வரலாறாக, அவசியம் வந்து ஆழ்ந்து உள்ள நுழைஞ்சு அதை படிக்க முடியாத வரலாறாக இந்த நூல் இருக்கும் என்பதனால இந்த நூலை நான் ரொம்ப வலுவாக நான் சிபாரிசு செய்கிறேன். வந்து நான் வந்து பாக்கியராஜ் சார் வந்து எப்போ தெரியும்னு சொன்னால் மிக மிக பழங்கதை, அதை யாருமே அவங்களாம் சொல்லிட முடியாது. 1977 அதாவது 78 அப்போ வந்து
திரையுலகில் யாரெல்லாம் இனிமே ஒளிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து போட்டு அறிக்கிறோம். ஒரு பட்டிங் ஸ்டார்ஸ்ன்னு பின்னாடி நட்சத்திரங்களாக வருவாங்கன்னு சொல்லி ஒரு பகுதி வெளியிடுறோம். அதில் வந்து மேடத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாலகுரு சார் அவங்களுடைய சாருக்கு பெரிய ஒரு மதிப்புமிக்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய பாலகுரு சார், அவர் அன்புதாசன் போன்றவர்கள்லாம் வந்து பாக்யராஜ் சார் படத்தை எனக்கு வந்து கொடுத்து இவர் வந்து வருங்காலத்தில் நல்லா வருவார் அப்படின்றாங்க. நான் பண்ண கூத்து அதெல்லாம் இவரெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை தள்ளி ஓரமாக வச்சுட்டேன். நான் ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் எதையுமே கணிப்பதில் கொஞ்சம் சரியாக வரல வந்தான். பார்த்தா நடிகைகள் நம்ம எல்லாம் வருவாங்கன்னு நான் கணிச்சிருக்கேன் சரியா. பாக்யராஜ் விஷயத்தில் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனால் அவர் எப்பேற்பட்ட கையில் போய் அவர் ஏந்தினாங்கன்னு பார்த்தா எம்ஜிஆர் வந்து தன்னுடைய வாரிசுன்னு சொல்லுகிற அளவுக்கு அவர் உயர்த்தப்பட்டாருன்னு சொன்னா அது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா, மாபெரும் ஆளுமை சொல்லாத அவர் என்னுடைய வாரிசுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் வளர்ந்தார். இன்னொன்று, ஒரு படத்துல மாபெரும் வெற்றி அடைகிறாங்க, மறுபடத்துல காணாம போறாங்க, ஒரு 4 படம் பண்றாங்க, அதுக்கு பிறகு மறுபடியும் காணாம போயிடுறாங்க. ஆனா ஒரு மனிதர் 50 ஆண்டு காலம் நிலையற்ற திரையுலகில் நிலைத்து நிற்கிறார் என்று சொன்னால் ஒரு சாதாரணமான எளிய மனிதராகவோ ஒரு சாதாரண மனிதராகவோ ஒரு சாதாரண டேலண்ட் உள்ளவராகவோ வந்து கருத முடியாது. வட இந்திய நடிகர்களும் வட இந்திய கதாசிரியர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கதாசிரியர் வந்து நம்ம பாக்யராஜ் சார். அவரை மாதிரி ஒரு கதையை புனைவதிலையும் இந்த சம்பவங்களை கோப்புதலையும் அந்த காம்போசிஷன் பண்றதுலையும் அவருக்கு இணையாக இல்லைன்னு சொல்லி அமிதாப் பச்சன் போன்றவர்களே வியக்கிற அளவிற்கு அந்த கதை பிலாக்காக அவ்வளோ ஒரு வல்லுநராக அவர் இருந்திருக்கார். எத்தனை பேருக்கு கலைவசனம் சொல்லி கொடுத்து உருவாக்கி இருக்கிறாரு. அவங்களுடைய உருவாக்கம்லாம் அந்த கன்சிஸ்டன்சி வந்து யார்த்தையும் பார்க்க முடியாது. அந்த வெற்றிகரமான மனிதருக்கு காரணம் ஒரு பெண்மணி என்ற போது அவர்களை கௌரவப்படுத்துகிறோம் என்பது உண்மையிலே வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இவ்வளவு நான் வந்து அவருடைய படத்தை ரிஜெக்ட் பண்ணதுக்கு பாக்யராஜ் சார் என் மேலே எவ்வளோ கோவப்பட்டிருக்கோம். ஆனால் 1978 என்னுடைய இளவல் ரவி தமிழ்வாணனுடைய திருமண வரவேற்பு ஏலியம் ராஜேஸ்வரியில் நடக்குது. நான் எல்லாம் வெள்ளந்தியாக எல்லாம் மறந்துட்டாரு. போயிட்டு நான் போய் அவரை அழைக்கிறேன். அப்போ அந்த 7 நாட்களுடைய ஷூட்டிங் அண்ணா நகரில் நடக்குது. ராஜேஷ் சார் இவரெல்லாம் கிளைமேக்ஸ் காட்சி நடந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோ பரபரப்புலையும் 6:30 மணிக்கு தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் வரவேற்பு. 5:30க்கெல்லாம் வந்துட்டாரு. அந்த பெருந்தன்மை வந்து பாருங்க, ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு, நான் அவரால் நான் நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் திருமண வரவேற்பு வந்த பெருந்தன்மை இருக்கு. அது பாக்யராஜருடைய பெரிய பண்பு. பாக்யராஜ் சார் ஒரு சிறந்த கலைஞர், சிறந்த இயக்குனர், சிறந்த ஒரு இசையமைப்பாளர் என்று கூட நான் எல்லாமே வந்து நான் இயக்குறேன். ஆனால் பண்பாளர் ரொம்ப பெரிய பண்பாளர், தலைக்கு தன்னுடைய எடையை ஏற்றிக்கொள்ளாத ஒரு அற்புதமான மனிதர். அதனால அந்த ஒரு மனிதருடைய துணைவி இன்னைக்கு கௌரவிக்கப்படுறாங்க. அவங்களோட நம்ம வந்து கலந்து உரையாட போகிறோம் என்பதே ரொம்ப மகிழ்வான ஒரு கணங்கள். இந்த நூலை விரிவாக படிச்சுட்டு மேடம் நான் அவங்களுக்கு கண்டிப்பாக அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துவேன். அவங்க படைப்பாளருக்கும் திரும்ப நிச்சயமாக வருவேன். மோகன்தாஸ் என எச்சரிக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைவு செய்கிறேன். இந்த அருமையான விழாவில் இருந்தாலே ஒரு தனி எல்லா திருமண ரசிகெல்லாம் தெரிஞ்ச முகங்களாக இருப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய விழா போல எடுத்து போட்டு செய்கிற வெங்கடா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரையும் நான் சொல்ல முடியும். அப்படிலாம் உழைக்கிறவங்க, அதுக்கு வந்து ஆதரிக்கிற ஒரு பஞ்சாப் நேசன் சார், இந்த மாதிரி ஒரு குடும்ப அமைப்பு போல இது உருவாயிட்டு இருக்கு. அந்த அட்டரன்ஸ் நீக்காக செய்யறதா இருந்தோம். அவங்க ஒரு 3 பேர் அந்த உதவி பெறுறவங்க எல்லாம் கொஞ்சம் அவங்கள ரொம்ப நேரம் காக்க வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எப்படி இருந்தாலும் அவங்க பூர்ணிமா மேடத்தோட புத்தகம்லாம் வெளியிட்டுட்டோம். அதனால அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணிட்டோம். அதனால அந்த பொல்லாப்பு வராது. இந்த உதவி இதில் வந்து இந்த 55,000த்துல ஒரு 10,000 ஒரு மெடிக்கல் உதவி. ஆர் கணேசன் சொல்லி ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து மதுரையில் இருக்கார். அவருக்கு வந்து சம்பத் சார் ஏற்கனவே இப்படி வந்துருக்கு சார், ஒரு நிமிஷம் வந்துருக்கு, இது அப்படியே அவங்க மேடத்திட்ட ஏற்கனவே அனுப்பிட்டோம். ஏன்னா அது வந்து இங்கே எல்லாரையும் ஊர்லேருந்து வரவழைச்சிலாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 5,000 வந்து பாண்டிச்சேரியில் அன்னம் ஃபவுண்டேஷன் அவங்களுக்காக முதியோர் இல்லம் அவங்களுக்கு அனுப்பிட்டோம்.
மூணாவது இன்னொரு தெய்வியான்னு சொல்லி அவங்களோட அன்னதான இதுக்கும் 5000 ரூபாய் அனுப்பியாச்சு. அவங்க வர முடியாத சூழல்ங்கிறதுனால இப்போ வந்து 2 இது மட்டும் கொடுக்குறோம். 2 வீல் சேர் மாற்றுத்திறனாளிக்கு அவங்க எல்லாம் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் போர்லாம் பின்னாடி இல்லை பின்னாடி மறைப்பாங்க. ஒரு நிமிஷம் தான், நீங்கள் அப்படியே உங்கள் சீட்டில் உட்காருங்க. நீங்கள் சீட்டில் உட்காருங்க. நீங்க கொஞ்சம் டைரக்ட் பண்ணுங்க. நீங்க டைரக்ட் பண்ணுங்க. இருங்க சார், ராஜேந்திரன் கொஞ்சம் இருக்கு. இல்ல எப்படி இருக்கும் நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க சார். நீங்க சேர் போட்டு வேணா உட்கார்ந்து இல்லையா? தெரியல உட்கார்ந்தா சேர் போட்டு போட்டுங்க சைடுல பாருங்க. சார் அவர் உட்காரலாமாங்க? நீங்க வந்து நீங்க அந்த டீ ஃபாலோ அவங்க கண்ணகி மேடம் வாங்களேன். அவங்க பொண்ணோட கல்லூரி படிப்புக்கு ஒரு 10,000 ஒரு உதவித்தொகையா முத்துக்குமார் சாமி சார் கொடுக்காரு. கல்வி உதவி சார் கொடுக்குறாங்க மேடம். மேடம் இவங்க நம்பப்பேட்டை துங்கம்பாக்கம் புஷ்பா நகர்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அங்க உங்களை பார்க்க முடியல, அங்க வந்து பாக்குறாங்க. பக்கத்துல போங்கம்மா. பக்கத்துல உங்க பக்கத்துல நிக்க வைங்க. சமீபத்துல ஷாக் அடிச்சு இறந்துட்டாரு எதிர்பாராத விபத்துல. கலந்துருமா அதெல்லாம் குயிக்ஸா நிக்கணும்ல. அடுத்து திருமதி பத்மபிரியா மேடம். சொல்லுமா இவங்களோட ஏவியும் இவங்க சரோஜா மேடத்துக்கு அடுத்து வந்தது. இவங்களுடைய சேவையை பத்தி அடுத்த திரு ஆர்.கே. ராமநாதன் சார். ஆர்.கே. ராமநாதன் நல்ல ஞாபகப்படுத்துறீங்க மேடம். இப்படிதான் இருக்கணும். லேடிஸும் சொல்ல வேண்டியது இல்லை, இருந்தாலும் ஞாபகப்படுத்துறாங்க. சார் அவர் தான் நீங்க சொன்னாரு.
சும்மா வளர்ச்சி உதவியாளர் திரு முத்துக்குமார் சாமி. ராஜகுமார் எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ஆர்த்தி தமிழ்ச்சுமாங்க. கொஞ்சம் ஞாபகப்படுத்த எல்லா வீட்டு கொடுத்தாங்க. ஓகே, நன்றி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மேல என்னுடைய அருகில் அமர்ந்து அழகாக உரையாற்றியும் இருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, அவையில் இருக்கின்ற எனது அன்பு உள்ளங்களே, வழக்கம் போல பார்த்தீங்கன்னா ஐ வில் டேக் ஒன்லி மேக்ஸிமம் 5 minutes. சொன்னா தான் வந்து மோகன்தாஸுக்கு முதல்ல ரிலீஃப் கிடைக்கும். 5ஆம் வயசு நம்ம கூட்டு வச்சுன்னா அவரை பார்த்து ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. நேச்சுரலி we carry lot of temptations in life. Mic is also a temptation, especially for people like me who are as a faculties. Because as you are aware, I was a faculty member in IOB Staff College, where I used to take programs for whole day. So அதனால அந்த டெம்டேஷன்ல மைக்கையும் கூட்டத்தையும் பார்த்தாச்சுன்னா அது இந்த மாதிரி கூட்டம் கிடைக்கிறது வந்து சாதாரண கூட்டம் இல்லை. நீங்களும் சாதாரண ஆளுங்களா? மேடம் இருக்கவங்க அத்தனை பேர் பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே எழுத்தாளர்கள், கவிஞர்கள், தமிழ் அன்னைக்கு அலங்காரம் செய்து ரசிப்பவர்கள். இந்த மாதிரி ஒரு சபை கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னாக்கா ரேராக தான் இருக்கும். இதற்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்காருன்னா மோகன்தாஸ் பார்த்தீங்கன்னா பாப்பா இந்த பேனாக்கள் பேரவே எனக்கு தெரியும். 2 வருஷம் மேலே ஸ்டார்ட் பண்ணும்போது என்னத்துக்கு பேனாக்கள் பேரவை ஒன்று புரியல நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள இது மிக சிறப்பாக மாதம் பல நிகழ்ச்சிகளை இதை நடத்தும் பொழுது அவர் வந்து பாறையில் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை விடாமல் அதை விட இன்னும் பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் பெரிய ஒரு கேட்டு அவர் புகழ்ச்சிகள் பிடிக்காது. பட் இன்னைக்கு நானும் என்னுடைய நண்பர் ராஜகுமார் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அவரும் பெரிய எழுத்தாளர், காவிய நாயகிகள் இந்த புத்தகம் எழுதியவர். என்னை வந்து பக்கபலமாக எனக்கு இருந்து அழிச்சு வருதுன்னா அவர் தான். என்ன என்னுடைய அஸ்ஸா ஃப்ளாட்டில் ஏவிஎம் அஸ்ஸா ஃப்ளாட்டில் நாங்களாம் இருக்கோம். அவர்கிட்ட ரொம்ப ஒரே வார்த்தை பேசுவேன். இது என்சிஎம் என்னையா அவருக்கு தெரியாத ஆளே கிடையாது போட்டிருக்க. சினிமாலே நடந்தாலும் சரி, எந்தல நடந்தாலும் சரி, பாலிட்டிக்ஸ் இருந்தாலும் சரி, இந்த பக்கத்தில் நல்லினாலும் சரி, இந்த பக்கத்தில் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எப்பா அதோட இல்லை அத்தனை பேரை பற்றி எழுதியிருக்காருயா. எல்லாரையும் பற்றி எழுதாதே கிடையாது. பூர்ணிமான்னு பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி அந்த கட்டுல அப்பவே எழுதியிருக்கேன் அப்படின்னு பாரு. ஸோ அந்த மாதிரி பூர்ணிமாவை பற்றி வந்து நிறைய எழுதியிருக்காரு. அவர் தனக்கு தெரிந்து எழுதியிருந்தா கூட மற்றவங்களுக்கும் அவளை பற்றி தெரியப்படுத்தின ஒரு ஒரே நோக்கத்தோடு இன்னைக்கு வந்து அவளை அழைச்சிக்கு வந்து நமக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு உண்மையிலேயே வெரி delighted. Only last month I think we had the pleasure of meeting our dear Bhagiraj. So it was a very pleasant experience. We all enjoyed the program. அது முடிஞ்ச உடனே பாக்யராஜ் கிட்ட அவருடைய மனைவியும் பார்க்க வேண்டாம். நமக்கு இப்போ வந்து ஒரு பூரணத்துவம் கிடைச்சது. பூர்ணிமாங்கிற மாதிரி நமக்கு இப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமை கிடைத்து விட்டது. ஸோ இங்கே தான் பூர்ணிமா அவருடைய பேச்சும் அற்புதமாக இருந்தது. இன்ஃபேக்ட் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு ரொம்ப சீக்வன்ஸிங்காக எனக்கு பேச தெரியாது, எனக்கு பேசுகிறேன்னு சொன்னாலே தவிர அழகாக பிளான் பண்ணி நான் எப்படி வந்தேன், சின்ன வயசில் எப்படி இருந்தேன், என்னுடைய பெற்றோர்களாக ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக ஒரு ஜஸ்ட் ஒரு குற்றாலம் நீர்வீழ்ச்சி போயிட்டு இருக்க மாதிரி ஒரு சலசலசலம் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அருமையான முறையில் பாருங்கள். அதோடு இல்லை அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கரெக்டாக சொல்லியிருக்காங்க, நிறைய எஜுகேட்டிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க வாழ்க்கையை எப்படிலாம் கழிச்சிட்டாலும் அதை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கை, நீங்கள் வந்து சும்மா இருக்காதீங்க, லேசினஸ் இஸ் நம்பர் 1 எனிமி, ஏதாவது ஒரு வகையில் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நட்பை பற்றி அவருடைய முக்கியத்துவத்தை பற்றி அவங்க எடுத்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி பலவிதமான கருத்துக்களை அது ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க எ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், எ சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நாட்டு வழி மனிதர்கள் மட்டும் இல்லை,
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகள், இந்த உலகத்தில் வந்து ஜீவராசிகள் எல்லாத்துலேயுமே நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி எறும்பை பார்த்தா நம்ம வந்து எப்படி சுறுசுறுப்பாக கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா எறும்பை தான் கற்றுக்கிறோம். பார்த்தா கிராஸ் ஹாப்பர் அண்ட் ants எல்லாம் கற்றுக்கிறோம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு prolong my talk, but only one or two things, madam. In my programs I used to ask, who is a present personality? Present personality na யாரு, அதுக்கு என்ன டெஃபினேஷன் கேட்பேன். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னாக்க அது அப்படி இருந்தால் ப்ரெசண்ட்டு, சிரிச்சுக்கிட்டே இருந்தால் ப்ரெசண்ட்டு, இல்லை சுறுசுறுப்பாக இருந்தால் ப்ரெசண்ட்டு, அழகாக இருந்தால் ப்ரெசன்ட் சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில பேரை பார்க்கும்பொழுது தான் தெரியும் இவங்க ப்ரெசன்ட் பர்சனாலிட்டி. அந்த வகையில் you will agree with me, Purnima is an example for a present personality, for her approach, for her talk, for her smiles, for her face, for her personality. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கம்பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நல்ல ஒரு இமேஜ் கிடைக்கிது நமக்கு. அதாவது அவங்களுடைய இன்டர்னல் பர்சனாலிட்டி பற்றி நமக்கு தெரியுது. ஸோ வி மஸ்ட் பி பியூட்டிஃபுல் போத் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி. அந்த வகையில் உங்களை பற்றி ஓரளவு தெரிஞ்சு கொள்வதற்கு எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது மேடம். We are very happy in meeting you today and knowing you more. Probably I think we will know more about you by reading your book also. பல பேர் பாருங்க ஆயிரக்கணக்கான கவிதைகள் நூற்றுக்கணக்கான நூல்கள் எழுதாக்க கூட நானும் ஓரளவுக்கு ஏதோ கவிதைகள் அப்பப்போ எழுதிட்டு இருக்கேன். ஸோ கவிஞன்னு சொல்லாட்டா கூட ஏதோ எனக்கும் கொஞ்சம் கவிதைகளில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. என்னுடைய தாத்தா வரதராஜ் ஏர்னவர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பெரிய ப்ரொஃபஸராக இருந்தார். கம்பராயணத்துக்கு அவர் தான் உரை எழுதினவர். தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் உரை எழுதினவர். இப்போ இருக்கக்கூடிய அவன் நெடுஞ்செழியன், அந்த வீரமணி எல்லாருக்கும் தமிழ் கற்றுக் கொடுத்தது எங்களுடைய தாத்தா தான். அவருக்கு அப்படியே கைத்து கொடுக்கலாம். அந்த வகையில் அந்த தாத்தாவுடைய பேரனா நான் இந்த சபையில் இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அருகதை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அவசரமாக என்ன பண்ணேன், பாக்யராஜ் வரானோடனே நம்மளையே ஒரு கவிதை எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்ன பண்ணேன், வித்தின் 1 hour ஒரு 1/2 hour ஒரு கவிதை எழுதி உடனே எங்கள் ஆஃபீஸில் வந்து சாய் சங்கர் ஆஃபீஸில் சொல்லி டிடிபி பண்ணி பாக்யராஜ் சார் கையில் கொடுக்கணும் நம்ம இதை வந்து சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப நேரம் இல்லாத காரணத்தினால ரொம்ப மோகன் சொல்லிட்டாரு, வேணும் சார் ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு இந்த கவிதை வந்து 4 வரி 6 வரி தான் இருக்கும். இதை வந்து நான் வாசித்து அங்கே பாக்யராஜுக்கு பதிலாக பாக்யராஜின் உடலிலும் உள்ளத்திலும் பாதியாக இருக்கக்கூடிய பூர்ணிமா அவர்கள்ட்ட இதை சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அன்பான கணவரை பற்றி சில அழகான வரிகள். புன்னகை மன்னனாம் பாக்யராஜ், பூவிழி கண்ணனாம் பாக்யராஜ், கலைத்துறையின் கற்பகமாம் பாக்யராஜ், காமெடியிலும் கலக்குகின்ற பாக்யராஜ், பாரபுகழும் படங்கள் தந்த பாக்யராஜ், பட்டிமன்ற நடுவராம் பாக்யராஜ், ஏற்றமிகு எழுத்திற்கும் பாக்யராஜ், எண்ணற்ற ரசிகர் கொண்ட பாக்யராஜ், நளினமான நடனத்திற்கு பாக்யராஜ். நீங்க தான் ட்ரெயின் பண்ணிக்கலாம் தெரியாது. நளினமான நடனத்திற்கு பாக்யராஜ், நல்லவரா, இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லவரா வல்லவரா பாக்யராஜ். ரெண்டுமே வாழ்க்கையில் முக்கியம். எளிமை மிகு ஏந்தலாம் பாக்யராஜ், என்றும் எங்கள் நண்பராம் பாக்யராஜ். இதுதான் எழுதினேன். இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவர்கள் பூர்ணிமா அவர்களுக்கும் வந்து ஒத்துன்னு நினைக்கிறேன். With all your good wishes and with all my blessings, I am presenting this படுத்து பாடல் to Purnima Madam. என்னை அறிமுகப்படுத்திய தமிழுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். அருமையான இந்த நிகழ்ச்சியில் கதாநாயகி அன்பிற்குரிய சகோதரி சிநேகிதி பூர்ணிமா மேடம் அவர்களுக்கும், இனிய நண்பர் லேனா அவர்களுக்கும், 5 நிமிஷம் மட்டும்தான் பேசுவேன்னு சொல்லி 50 நிமிஷம் பேசி அமர்ந்திருக்கும் சாய் சங்கர் என்னுடைய நண்பர்
கொச்சாபகேசன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் உண்மையான கதாநாயகன் மோகன்தாஸ் அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நேரத்தை கருதி கருத்தில் கொண்டா நான் இப்போ வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மட்டும் தான் சொல்லணும். ஆனால் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன் ப்ளீஸ். ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு அவர் கூப்பிட்ட உடனே அச்சிச்சோ நான் இருக்க மாட்டேனே, அமெரிக்கா போகிறேனே, பூர்ணிமா மேடமை பார்க்க முடியாது, ஏன்னா அன்னைக்கு லேனா சார் இல்லை ஆட்டத்தில். அதனால இது மகளிர் விழா தான் ஆரம்பிச்சார் அவர். அதனால தான் நான் இங்கே இருக்கேன். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஆளு நான் இங்கே. மகளிர் விழான்னு ஆரம்பிச்சதுனால பிள்ளையார ஸ்வீப்பா எல்லாரும் போடுற மாதிரி கிரிஜாராகவன் போட்டார். ஆனால் நல்ல வேலை எனக்கு ட்ரிப்பு கேன்சல் ஆன உடனே அடுத்த ஃபோன் இவருக்கு தான் ஃபோன் பண்ணி நான் இருக்கேன் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன், வாங்கன்னு சொன்னார். அந்த விதத்தில் மேடமை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நினைவுகள் ரொம்ப பின்னோக்கி போகிறது. அவங்க கல்யாணமாகி வந்த தினம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இந்த ஆரம்பத்தில் தான் பார்த்தோமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பாம்பேலேருந்து டைரக்டாக இறங்கி வந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ டைரக்டர் நாங்கள்லாம் டைரக்டரை பேர் சொல்லி கூப்பிடுற பழக்கம் கிடையாது. நாங்கள் நான் இப்போ சமீபத்தில் வாங்க சினிமாவுக்கு வயது 100 ஒரு புத்தகம் எழுதி அது எல்லாத்தையும் வந்தப்போ எல்லாருமே என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்மந்தம், உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டாங்க. என்னை பற்றி யோகா சார்லாம் போயிட்டார், அவருக்கெல்லாம் தெரியும். குங்குமத்திலும் பொம்மை பேசும் படம் இதுலலாம் கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் பகுதி நேர பத்திரிகையாளராக இருந்திருக்கிறேன். அப்பெல்லாம் ஓடி ஓடி பாலச்சந்தர் அவர்களையும் டைரக்டரையும் பாரதிராஜா அவர்களையும் போய் பேட்டி எடுத்த நாட்கள், போய் அசைன்மெண்ட் வாங்கிட்டு வருவோம். இவங்களெல்லாம் பிடிச்சிட்டோம் அப்படின்னால எங்கள் எடிட்டர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிடிச்சிட்டிங்களா, பரவாயில்ல, எழுதி கொடுங்க 52 வாரம் அப்படியெல்லாம் எழுதுவோம். அப்படி டைரக்டரோட வாங்க சினிமாவை பற்றி பேசலாம். லேனா சாருக்கு தெரியும், ஏன்னா அருமையான ஒரு புத்தகம். அது இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தொடரை கிழிச்சு நான் பைன் பண்ணி வச்சிருக்கேன். புத்தகமா இல்லை, அது ஒரு வேதம். சினிமாவை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு வேதம். அதே மாதிரி பாக்யா பத்திரிக்கை 2 லட்சம் காப்பி 2.5 லட்சம் காப்பி வித்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை அதோட ஏந்தி இவர் எப்படியெல்லாம் அதை மேலே கொண்டு வந்திருக்காரு அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட டைரக்டர் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறார். யாருன்னா பூர்ணிமா மேடம். நாங்களாம் ஜேர்னலிஸ்ட் இல்லையா, அவங்க பேச மாட்டோமா? அப்போ நாங்கள்லாம் யோசிப்போம், இந்த டைரக்டருக்கு போய் இப்படி ஒரு ஒய்ஃபா, அப்படி இவங்க எப்படி கிராமத்தில் போய் குப்பை கொட்டுவாங்கன்னு பார்த்தா இவங்க அவர் கையை பிடிச்சி இங்கிலீஷே பேசாதவரை இங்கிலீஷ் பேச வச்சு அவர் ஸ்டைலிங்லேருந்து எல்லாம் மாற்றி அவரை பாம்பே ஹஸ்பண்டாக மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் எப்படி இருப்பாள் அப்படிங்கிறதுக்கு பூர்ணிமா மேடம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அவங்க இன்னைக்கு பேசினதை பார்த்து நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். வழக்கமாக இந்த மகளிர் விழாலெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு சிறந்த மகளிருக்கு விருது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு வெற்றி பெண்மணியாக பூர்ணிமா மேடம் முன்னிறுத்திருக்கோம். அப்படின்னா ஒரு பெண்மணி எப்படி இருக்கணும், ஒரு செலிபிரிட்டி பெண்மணி, ஒரு செலிபிரிட்டியை மணந்து கொண்ட பெண்மணி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நம்ம முன்னாடி அவங்க பேசுனதுலேருந்து நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நம்ம நிறைய சொல்றோம் இல்லையா, வெற்றி பெற்ற அதாவது எல்லாருக்குமே ஆணோ பெண்ணோ வாழ்க்கை 50-60 வயசுல ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. நாம என்னெல்லாமோ நினைச்சுட்டு இருப்போம். அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல தான் நம்ம யாருன்றது நமக்கு தெரியும். அப்படி அவர்கள் யார் என்பது அவர்களுக்கும் நமக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தெரிகிறது. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி. அவங்க திரும்ப 4-5 தடவை சொன்னாங்க, நான் ஒரு கால் சினிமாவை விட்டுருக்க கூடாதோ, நான் இருந்திருக்கணுமோ அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்க சினிமாவை விட்டதுதான் கரெக்ட். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றி பெண்மணியாக இருக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், ஒரு ஆண் அவ்வளவு பரபரப்பாக இவ்வளவு ஒரு பரபரப்பான துறையில இருக்கும் பொழுது அந்த ஆணால கொடுக்க முடியாத அப்பா அம்மா இரண்டுமாகவே ஒரு பெண் இருந்து ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்தும் பொழுது அது ஒரு ஆதர்ச குடும்பமாகிறது. அப்படி உங்களுடைய குடும்பம் இன்னைக்கு சீரும் சிறப்புமாக இருப்பதற்கும் நீங்கள் இப்ப சமீபத்தில் அந்த தாய் கேள்வியில பாத்தீங்கன்னா திரும்ப ராதிகா பேசுறத பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இப்பதான் ராதிகா வெளியில பேசுறாங்க, தான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம், எப்படி எல்லாம் ஹியூமிலியேட் ஆனோன்றதெல்லாம் இப்பதான் பேசுறாங்க. ஆக ஒரு பெண் ஒரு வாழ்க்கையை கடந்து போராட்டங்களை தாண்டி ஒரு இடத்துக்கு வெற்றி பெறுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நெஞ்ச நிமிர்த்தி பார், நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன்னு சொல்றதும் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. எந்த அளவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் ஒரு திருப்தியான வாழ்க்கையும் வாழ்ந்திருந்தால்
மேடம் பூர்ணிமா இப்படி ஒரு விஷயத்த சொல்லி இருப்பாங்க. இந்த மேடை இதை யாரெல்லாம் நீங்க வீடியோ எடுத்தீங்களோ தெரியாது, இது வெளியுலகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய வீடியோ. இது அவ்வளவு அழகாக ஒரு சிறப்பான வெற்றி பெண்மணியாக நம் முன்னால் அவர் நிற்கிறார். அவருக்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்க வேண்டும். அந்த மகளிர் தின ஒரு விழாவிற்கு அவரை தேர்ந்தெடுத்து அழைத்து வந்த மோகன்தாஸுக்கு, மோகன்தாஸ் வந்து இந்த இந்திரன் கண்ணுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவர் உடம்பு பூரா அவருக்கு வந்து பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் நடந்துட்டே இருக்கும். ப்ராபப்ளி இந்த விழா நடந்துட்டு இருக்கும் போதே அடுத்த 3 விழாக்கு திட்டம் போட்டிருப்பாரு இருக்கும். அந்த மாதிரியான ஒருவர் ஒன்றை எடுத்து செய்கிறார் என்றால் அந்த விழா சிறப்பானதாகத்தான் இருக்கும். இதற்கு நீங்கள் முன்னாடி வந்து பங்கெடுத்துக் கொண்டு சிறப்பித்ததற்கு என்னுடைய பாராட்டுதல்கள் பூர்ணிமா மேடம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அதனால உங்க பப்ளிஷர் ராஜலட்சுமி ராஜா, இந்த 2 ஆத்தர், யாரும் ஒரு புத்தகம் சம்மந்தப்பட்டாங்க வந்துருங்க. அப்படியே கொஞ்சம் புக்ஸ் எடுத்து வந்துருங்க. உடனே வராங்க, அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இதெல்லாம் நம்ம பேர்ல வச்சிருக்காங்க. அப்போ நான் உங்களோட புக்ஸுக்கு நான் ஏதாவது செய்யணும். அதனால நான் ஒரு 100 rupees நான் ஆஃபர் தரேன். இங்கே வாங்குறவங்களுக்கு 200 ரூபா புக்கு 100 ரூபாய்க்கு கிடைக்கும். அந்த அந்த மீதி 100 ரூபாய் நான் கவர் பண்ணிக்குவேன். அப்புறம் முடிச்ச உடனே ரீஃபண்டில் நான் பே பண்ணிடுறேன். நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். எவ்வளோ புதுசாக என்ன நீங்கள் எடுத்துருவாங்க, எவ்வளோனாலும் வாங்குறவங்களுக்கு இன்னொரு ஆஃபராக அவங்க மேடம் வந்து ஆட்டோகிராஃப் போட்டு கடைசியில் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படி பலவித இது இருக்குது பாருங்கள், பண்ணித்தரோம் எல்லாம் நாங்கள் சலுகைகள். இது வந்து மற்ற அறிவிப்பு மாதிரிலாம் இல்லை, செய்வோம், நிஜமாக செய்வோம் இதை, இந்த ஆஃபர் எல்லாம். ஏன்னா எழுத்து படிப்பெல்லாம் போய் சேரணும் ஜனங்கள்கிட்ட. படிக்கிற இது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது ஏதாவது ஒரு தூண்டுதல், அதுவும் அவங்களோட பயோகிராஃபிங்கிறப்ப நிச்சயமாக எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விருப்பத்துக்காக தான். இப்போ புத்தக வெளியிட முடிச்சிடலாம். இந்த புத்தக வெளியீடு ராஜலட்சுமி ராஜா அவர்கள். இப்போ இங்க அந்த புக்கின் பெயர் தன்னை உணர்ந்தவள் தகமை உயர்ந்தனள். அதை நம்ம லேனா சார் வெளியிட பஞ்சாபகேசன் சார் பெற்றுக் கொடுக்கிறார். ஒரு 15 புக்கு எடுத்துட்டு வாங்க. பஞ்சாபகேசன் சார் வாங்கிக்கணும். ராஜேந்திரா பக்கத்தில் நிற்க வையா, அப்படியே நிற்க வை. அப்படியே செட் பண்ணி முட்டி வச்சிருந்தாங்க அவங்க சிரமப்பட்டு கொஞ்சம் ப்ளஸ் ஒரு நிமிஷம். எல்லாம் புக்கு கொடுத்துறோம், அப்புறம் எடுக்கலாம். ஓகேயா? இப்போ லென்த்தா போகுது, அதெல்லாம் கட் ஆகிடும் பத்திரிகைக்கெல்லாம். நூலாசிரியர்கள் இல்ல அவர் சொன்னது உங்களை நீங்க வந்து ரொம்ப சாஃப்ட், எல்லாம் நம்பிடுவீங்க அப்பாவியா, உங்களை ரொம்ப ஈஸியா ஏமாத்திடலாம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் முடிய மாட்டேங்குது, அவங்க ஏமாத்தவே என்னால முடியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது ஒரு ஜாலிக்கு காமெடியா கூட சொல்லியிருக்கலாம். ஏதாவது சம்பவம் நான் ஒரு சம்பவம் சொல்லிட்டாங்க.
குவைத்துக்கு நீங்க வந்தப்ப நீங்க பண்ண கூத்தா இப்ப சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, பாக்யராஜ் சார்ட்ட கேட்டேன், ஒரு கதை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்கல்ல. அது மாதிரி குவைத்து மேடைக்கு அவங்க 2 பேரும் அழைச்சிட்டு போறோம். பாக்யராஜ் சாரோட 40 வருட பாராட்டு. இப்போ 50 முடிஞ்சது, 40 2017 16 எப்ப நினைக்கிறேன். அப்ப அழைச்சிட்டு போய் அவங்க பாராட்டு விழா பண்ணோம். அதுக்கு இவங்களும் பேசணும். இது வந்து ஆல் இண்டியா அளவில் இருக்கிற நிகழ்ச்சி. அதனால இங்கிலீஷும் ஆடியன்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, நார்த் இந்தியன்லாம் தெரியணும். அதனால மேடம் தமிழ் இதோட இங்கிலீஷ்ல பேசுறாங்க, ரொம்ப நல்லா பற்றி பேசுங்க. முதல்ல இவங்களை பேச வைப்போம். நல்லா பிரமாதமா பேசி எல்லாம் கைத்தட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டாங்க. அப்புறம் பாக்யராஜ் சார் வந்து பேசும்போது தான் புரிஞ்சது விஷயம். இந்த மாதிரி பண்ணுவாங்களா, நான் வரும்போது சொல்லிட்டு இருந்தேன் ஒரு குட்டி கதை. அந்த கதை இவங்க அடிச்சு விட்டாங்க. இவங்க பேசுற மாதிரி வீட்டுல ஒரு பொண்டாட்டியை கூட நம்ப முடியல. அவ்வளவு கிளாஸ் அது. நான் சொல்லக்கூடாது, இங்க சொல்லக்கூடாது. ஒரு கலந்து பேசிட்டு வந்து அது மாதிரி நீங்க 2 இன்சிடென்ட்ஸ் ஏதாவது சொல்லலாம். அதுக்கு சொன்னேன். இப்போ ஏமாத்த முடியலன்னு அவர் சொல்லியிருக்காருன்னா அதுக்கு எல்லாமாவா காமெடியா இருக்கும், எல்லா விஷயம் எல்லாமே இருக்கும். ஏமாத்த முடியலன்னா அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏமாத்துறது வந்து இப்போ வாழ்க்கை நடக்காதுங்க. அப்புறம் ஏமாத்து ஒரு இது லைஃப்ல வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்ல அவர் ஒரு ஜாலியா ஜோவியலா தான் சொன்னார். ஏமாத்துறதுன்னா அதான் திட்டமா யாருக்காவது ஹெல்ப் பண்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாரு. சரி சொல்லிட்டு பண்ணிருக்கலாம், நான் ஒன்றும் வேண்டாம் சொல்லவே மாட்டேன். சொல்லாம இது மாதிரி பண்ணும்போது ஏன் சொல்லலன்னு கேட்கணும், அவ்வளவுதான். ஆனா இது எல்லாத்துக்கும் நடக்கிறது எங்களுக்கு எல்லாம். அப்ப இது கேள்வியே கிடையாது, எல்லாருக்கும் புரிஞ்சுப்பாங்க. இல்ல நீங்க ஒரு செலிபிரிட்டிங்கிறப்ப அதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. அதுக்காக கேள்வி கேட்கலாம். நீங்க 29 வருடமா நடிக்கிறீங்கன்னு சொன்னீங்க. உங்க கணவர் பாக்யராஜ் உங்களை நடிக்க சொல்றீங்க. ஆமா, அவர் வந்து வேண்டாம்னு சொல்லல, ஆனா நடிகை என்கரேஜும் பண்ணல. ஏன்னா அவருக்கு வந்து அவர் ரொம்ப பிஸியா ஓடிட்டு இருக்கிற டைமா இருந்தது. ஸோ குழந்தைங்களை வந்து பார்க்கறதுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஆங்கர் வேணும் அப்படின்னு நினைச்சாரு. வீட்டில் ஒரு சப்போர்ட் இருக்கணும், ப்ராப்பரா இருக்கணும்னு நினைச்சாரு. அதனால அவர் இன்னைக்கு வந்து இல்லை நீ நடி அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனா இப்போ பசங்களாம் வளர்ந்துட்டாங்க, அதனால என்ன ரொம்ப என்கரேஜ் பண்றாரு. பாக்யராஜ் சார் அதுகிட்ட லெவல்ல பெரிய ரைட்டர். அவருக்கு எந்த வயசுல நீங்க எழுதுறது நான் சொல்லாம இருக்கிறது அவருக்கு பெரிய ஹெல்ப்புங்க. ஏன்னா நான் சொன்ன அப்புறம் அது அவரோட கதையா இருக்காது. அதனால நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏதாவது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேப்பர் ஒரு சஜஷன் சொல்லு அப்படின்னு அது கேட்கறதுக்காக ஒரு கேப்பர், அவ்வளவுதான். தவிர அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ணுவாரு. என்னமோ படிச்சுட்டு இருப்பாரு, டெய்லி படிப்பாரு, நிறைய படிப்பாரு. ஹலோ மேம், உங்களோட 60th பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோஸ்லாம் யூடியூப்ல பார்த்தேன். அந்த எல்லா லேடிஸ்க்கும் அந்த 60 என்டர் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு பயம் அண்ட் எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இருக்கும். How did you feel that time when you entered 60? எனக்கு அந்த ஃபீலிங்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஹஸ்பண்ட் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அது வரைக்கும் எனக்கு ஒரே ஃபீலிங்கு. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க எங்க ஹஸ்பண்ட் இது சர்ப்ரைஸ் பண்ணாரு, அது சர்ப்ரைஸ் பண்ணாருன்னு. எங்க வீட்டில் எப்பவுமே எனக்கு சர்ப்ரைஸே பண்ண மாட்டாரு. ஸோ எனக்கு அன்னைக்கு என்னோட 60th பர்த்டேக்கு வந்து கண்ணை கட்டிட்டு கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் கூட கேட்குறேன், மத்தியானம் 12 மணிக்கு எந்த கோயில் திறந்துருக்க போகுதுன்னா, இல்லை நான் சொல்லி வச்சிருக்கேன் ஒரு இடத்துல அந்த கோயில் தான் திறந்து வச்சிருக்காங்க அதெல்லாம் சொன்னாரு. உள்ள என்ட்ரு ஆகும்போது நான் அதை கண்ணை கட்டியே கூட்டிட்டு போயிட்டாங்க. அதை என் பையன் வேற வீடியோ எடுத்துட்டே இருக்கிறான், எனக்கு தெரியல. அது அங்கே கூட்டிட்டு போறது கண்ணை கட்டிட்டு உள்ள கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் சொன்னாரு என்ன இடம் சொல்லு பாரு. நான் சொன்னேன் இப்படி மோந்து பார்த்துட்டு ஹோட்டல் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல. அப்புறம் கோயில் கோயிலோட ஒரு மனம் வரும்ல, கோயில் மனம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல கூட்டிட்டு வந்துருக்கீங்க? கரெக்டா துணி கடையா இருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுத்ததே லாக்டவுன் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே கொடுத்தாரு. பர்டிகுலர்லி அந்த 60th பர்த்டேக்கு ரெசல்யூஷன் மாதிரி எதனா எடுத்தீங்களா? இனிமே இந்த மாதிரி இருக்கணும், லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றீங்க?
இல்ல அது வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு பர்த்டே நினைக்கிறதாங்க இந்த டைம் இந்த வருஷம் வந்து போன வருஷத்தோட பெட்டரா நம்ம பொறுமையா இருக்கணும் அதெல்லாம் நினைக்கிறதான். 60th பர்த்டேக்கு நான் ஒன்றும் ஸ்பெஷலா இது பண்ணல. இனிமேதான் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சேன் நான். வணக்கம் மேடம். உங்களுடைய அந்த சாருடைய 50வது இது நாங்கள் பார்த்தோம். உங்களுடைய 80s அந்த ஹீரோயின்ஸ் எல்லாரும் நீங்கள் எல்லாம் மேடையில் பேசிட்டு இருந்தது சாரோட ஒரு அந்த நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் ஹீரோயின்ஸ் எல்லாம் அதில் அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள்லாம் இவங்களோட ஒர்க் பண்ணோம் ஆனால் இவங்க தான் ஹீரோயின் ஆகிட்டாங்க, உண்மையான ஹீரோயின் நீங்கள் தான் அப்படின்றத சொன்னாங்க. அதில் அவங்க வந்து இந்த அழகிய விழிகளில் 60 கலைகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அதை நீங்கள் எப்படியோ அதை யூஸ் பண்ணிருக்கீங்க. அதை பற்றி ஏதாவது இருக்குங்களா? அப்படின்னு இல்லைங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் இப்போ அந்த 80s குரூப்பே எல்லாருமே நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். அதனால எல்லாரும் சாரியும் ரொம்ப வாருவாங்க, என்னையும் ரொம்ப வாருவாங்க. அந்த ஒரு விஷயம் தான் இருந்தது. ஸ்டேஜ்ல தைரியமா நீ பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அன்னைக்கு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நிறைய படம் எல்லா படமுமே பிடிக்காம தான் பண்ணியிருக்க மாட்டேங்க. நீங்க நடிச்சதுல ரொம்ப பிடிச்ச படம் இல்ல இதை விட பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? இல்ல எல்லா படமும் எனக்கு ஒரு டவுட் வருது. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமேன்னு எல்லா படத்துலயும் ஒரு டவுட் வந்துடும். ஆனா ரொம்ப ரசிச்சு பண்ண படமும் இருக்கு. அதோட ரிசல்ட் ஃபைனலா பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கும். பட் நான் நடிக்கும் போது எல்லா ஷாட்டுக்கும் வந்து எங்க அம்மா திருப்பி பார்ப்பேன். எங்க அம்மா மீது சேட்டு இப்படி கண் காப்பாங்க அப்படின்னா ஓகே நல்லா இல்லைன்னா அப்படிம்பாங்க. அது டைரக்டர்ஸ் யாருக்குமே தெரியாது. ஏன்னா எனக்கு ஒரு பயம் கரெக்டா பண்றேன்னா இல்லையான்னு ஒரு டவுட்லயே எப்பவுமே பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு இன்செக்யூரிட்டி எப்பவுமே இருந்துட்டு இருந்தது. ஸோ அவங்க எனக்கு சப்போர்ட்டா வந்து எப்பவுமே எனக்கு சொல்லுவாங்க இல்லை இது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எந்த படமும் நிறைய படங்கள் அஃப்கோர்ஸ் சிலது வந்து ஒரு சில சுச்சுவேஷன்னா தான் நமக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம். ஒரு சில படம்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா கால்ஷீட் ஆகி நைட் எல்லாம் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம ஃபேஸ்ல தான் டயர்ட்னு தெரியும். ஸோ அது வந்து எனக்கு பார்த்தா தெரியும் அது. ஸோ எல்லாருக்கும் அதை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க அந்த இது. ஸோ அந்த ஒரு டைம் வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் இந்த கதையில இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமே, இல்லை காஸ்டியூம்ஸ்ல கவனம் செலுத்திருக்கலாமே, நடிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமே, அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாம் நிறைய படங்கள்ல வந்திருக்கு. சில டைரக்டர்ஸ் வந்து சோ கேப்பபிள் அவங்க கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க வந்து எப்படி இருந்தாலும் நல்லா மோல்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதுல சார் ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் பாலுமேந்திரன், அது மாதிரி நிறைய நல்ல டைரக்டர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க கையில மாட்டானா பக்காவா மோல்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ நம்மளுக்கு அதுல வந்து ஒரு டவுட்டே இருக்காது. ஆஹா இது நம்மளா பண்ணிருப்போம் அப்படின்னு அந்த அளவுக்கு தாட் வந்துடுறது. அதுல பிடிச்ச கேரக்டர்னு ஏதாவது இருக்கா? ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கேரக்டர் இல்ல மலையாளத்துல வந்து ஓடுங்கிற ஒரு படம் பாலுமேந்திரன் டைரக்ஷன்ல அது எனக்கு ஏதோ தெரியல. அவர்கிட்ட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. அது ரொம்ப இயல்பா இருந்த மாதிரி இருந்தது. நடிப்பு எல்லாமே வந்து ஒரு நடிக்கிற ஃபீலிங் இல்லாம அப்படியே இருந்தது. ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய படங்கள் இருக்கு. மலையாளத்துல நிறைய நல்ல படங்கள் அமைச்சிருக்கு, தமிழ்ல நிறைய நல்ல படங்கள் அமைச்சிருக்கு. விதிங்கிற ஒரு படம் இருக்கு கடைசியில எல்லாருமே ரொம்ப பிடிச்ச படம் அது. ஸோ அதோட கேரக்டர் வந்து எனக்கு அது பண்ணும்போது கூட அதோட இம்பாக்ட் அவ்வளவா தெரியல. பட் இவ்வளவு வருஷம் 40 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் கூட அது. ஸோ அது வந்து எனக்கு அதுதான் ஒரு பிளஸிங் தான். சிதம்பரம் நடராஜ் சினிமா அப்படிங்கிற இந்த இண்டஸ்ட்ரியில லேடிஸ் வர முடியுதா அப்படின்னு பார்த்தா எங்களோட வெளியில இருக்கிற எங்க ஆளுங்களோட அசஸ்மெண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க டைரக்டர் லெவல்ல எத்தனை லேடிஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இன்னைக்கு நீங்க லேடிஸ் சொன்னீங்க, சாரி டைரக்டர்னு சொன்னீங்கன்னா உடனே மனசுல வரது வந்து எஸ்பி முத்துராமன், பாக்யராஜ், பாரதிராஜ், திருலோச்சந்தர், சிங்கர் இந்த மாதிரி ஆம்பளைகள் பேர் தான் தெரியுது நமக்கு. லக்ஷ்மி ஏதோ படம் டைரக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்படுறேன். பட் என்ன படம் நிச்சயமா தெரியும் இருக்கலாம். ஸோ இன்னமும் இண்டஸ்ட்ரி வந்து மேல் டாமினேட்டடா இருக்குங்கிறது என்னவோ எங்களுக்கு வெளியில இருந்து பாக்குறதுக்கு தெரியுது. நீங்க உள்ளுக்குள்ள இருந்திருக்கீங்க. இது ஏன் டைரக்ஷன் லேடிஸ் வரல அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. வெளியிலேருந்து பார்க்கறது மட்டும் இல்லை, உள்ளே அதுதான் மெயில் டாமினேட்டட் தான் இது. பட் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அடியா எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரேவதியில நிறைய பேர் டைரக்ட் பண்றாங்க, நல்லா பண்றாங்க. ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் ஒரு லேடி டைரக்ட் பண்ணா அதோட அதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கும்.
ரொம்ப ஒரு இமோஷனல் கோஷன் எல்லாமே அதிகமாக இருக்கும். அதுல என்ன கஷ்டம் லேடிஸ் டைரக்ட் பண்றதுல என்ன மைண்ட் செட் தாங்க. நான் அதான் சொல்றேன், நம்ம நம்ம இல்ல என்னோட கேள்வி வந்து ஒரு லேடி டைரக்ட் பண்றாங்க அப்படின்னா ஆம்பளைகளுக்கு இல்லாத சில கஷ்டங்கள் லேடிஸ் டைரக்ட் பண்ணும்போது என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அது அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? அப்படின்னு இல்லை, இது மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி இவ்வளோ வருஷமா இருந்திருக்கு. ஒரு அடியா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா லேடிஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. அதுல வந்து ஆல்ரெடி நிறைய பேர் சப்ரெஸ்டா இருக்கிறதுனால இன்னும் வெளியில வரல. பட் இப்போ இது மாதிரி ஒருத்தர் 2 பேர் வரும்போது இன்னும் 4 பேர் வருவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் செட்டுக்கு நீங்க போனீங்கன்னா நிறைய ஏடிஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் லேடிஸா தான் இருப்பாங்க. ஸோ ஐம் ஷுர் அடுத்த ஜெனரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மோர் ஃபீமேல் டைரக்டர்ஸ் வருவாங்க. மேம், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். என் பேர் சுஜாதா. நிறைய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, தெலுங்கு, தமிழ், மலையாளம், ஹிந்தி சொன்னீங்க. ஜென்யூன் ஆன்சர் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேர். ஸோ நீங்கள் படம் பார்த்து ரசித்து இந்த ஹீரோவோட நம்மளுக்கு ஜோடி நல்லா இருக்குன்னு நீங்கள் அந்த ஒரு பேர் கேட்குறேன். நான் எனக்கு பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேரா ஹீரோ அது real life all time definitely no chance, no doubt about that. On screen நீங்க பாத்தீங்கன்னா மெயினா சப்ஜெக்ட் வச்சு தாங்க நம்ம பண்ணணும். இப்போ ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதான் பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன்னு தோணுது. அது பட் இட்ஸ் நாட் லைக் தட். வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து அவங்க 2 பேர் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது யூ கேன் கனெக்ட் பெட்டர். நீங்க வந்து அந்த ஹீரோயின் இந்த ஹீரோயினோட ஒரு கனெக்ஷன் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா எனக்கு நிறைய ஹிட் படம் வந்து மோகனோட வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் யூர் எக்ஸ்பெக்டிங். அந்த ஹிட் படம் நிறைய வந்திருக்கு. ஸோ அவங்க தான் பெஸ்ட் ஜோடி நீங்க சொல்லணும்னு இல்லை. வி ஆல்சோ ஹேட் லாட் ஆஃப் ஃப்ளாப்ஸ். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் பாக்யராஜ் சார் ஒரே ஒரு படம் தான் பாடினேன். ஸோ ஐ திங்க் ஸ்டில் த பெஸ்ட் அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறது. ஸோ சிவகுமார் சார்லாம் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். அவரோடலாம் நான் 2-3 படம் பாடியிருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு கதையை வச்சு தாங்க நம்ம நினைக்கணும். அதாவது ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு, ஸோ தே ஆர் த பெஸ்ட் பேர் நம்ம சொல்ல முடியாது. பட் ஐ என்ஜாய்ட் எவ்ரி ஃபிலிம் ஆஃப் மைன். அதுதான் நான் சொல்லணும். வணக்கம் மேடம், என்னுடைய நேம் என் கிருஷ்ணன். நான் உங்கள் படம் நிறைய படம் பார்த்துருக்கேன். கிழிஞ்சல்கள்ன்ற படத்தினுடைய அனுபவத்தை மட்டும் ஷேர் பண்ண முடியுங்களா? கிழிஞ்சல்கள் தான் ஆக்சுவலாக பார்க்க போனால் என்னோட 2வது தமிழ் படம். அது ஃபர்ஸ்ட்டு வந்து நெஞ்சில் ஒரு முள்ள ஒரு படம், அது ஹிந்தி படத்தோட ரீமேக். ஆனால் அந்த படம் வந்து அவ்வளோவா சரி ஓடல. நல்ல சப்ஜெக்ட் அது. பட் ஐ திங்க் அந்த டைம் அந்த ஹிந்தி படம் வந்ததுக்கப்புறம் 10-15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தமிழ் படம் வந்ததில் வந்து அந்த டைம் அந்த அவங்களுக்கு அந்த இட் வாஸ் லிட்டில் அவுடேட்டட் மாதிரி நீங்கள் நினைக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து 2வது படம் எனக்கு கிழிஞ்சல்கள் அமைச்சது. அண்ட் டைரக்டர் வந்து நம்ம துரை சார் பசி படம் எடுத்த டைரக்டர் தான் அதோட டைரக்டர். அந்த கேள்வி அதோட லெட்டர்ஸோட நானும் அதை உள்ள நுழைச்சிட்டேன். அப்புறம் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா, என் கூட பேசுறீங்களா அப்படின்லாம் இருந்து படித்தேன். அப்புறம் தான் பார்த்தா பேர் என்னோட பேர் கீழே வருது. அப்புறம் உடனே எல்லாத்தையும் படித்து வச்சுட்டு சரி சொல்லு. ஸோ அது ஐ யூஸ் இட் பெஸ்ட் ஃபார் தட் ஒன்லி. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னி வரைக்கும் அதை பேசுறது நிறைய ஒரு 5-6 எடிஷன் வந்தாச்சு. நிறைய ஒரு 5-6 எடிஷன் வந்தாச்சு அது. அண்ட் இன்னி வரைக்கும் அது பேசப்படுறது. ஆக்சுவலாகவே நீங்கள் நிறைய குட்டி கதைகள் வந்து அவர் சொல்றது அதில் வந்து சொல்லுவார். அவரோட எல்லாமே நீங்கள் அவரோட கதை சொல்ல முடியாது. நிறைய பேர் எழுதி அனுப்புவாங்க. சில டைம் அது அக்னாலேஜ் பண்ணுவார் அவர் எப்போவுமே. இந்த மாதிரி ஒரு யாராவது நல்ல கதை எழுதினாங்கன்னா அதுவும் அக்னாலேஜ் பண்ணுவார். அது ஏதாவது ஒரு கேள்விக்கு அதை செட் பண்ணி அதை ஆன்சராக கொடுப்பாரு. ஸோ ப்ராபப்ளி இன்னைக்கு அவர் எனக்கு சொன்ன கதை கூட அதுலேருந்து கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஸோ ஆக்சுவலி அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது. அண்ட் நானும் நிறைய ஒரு சில கேள்வி பதில் அந்த மாதிரி கதைகள்லாம் படிச்சிருக்கேன் நான். அதில் வந்து ஒரு பையன் ஜேம்ஸ் டர்பன் ஒரு பையன் வந்து படிக்க தெரியாமல் he was prisoned for something. அந்த பிரிசனில் ஒரு கோட்டத்தில் வந்து படிக்க தெரியாத ஒரு பையன் சொல்லிட்டு became a big writer later on. அண்ட் அவருக்கு வந்து பிரிசனில் போட்டு நிறைய கான்விக்ஸ்லாம் வந்து ஒரு தடவை எஸ்கேப் பண்ணுறதுக்காக சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ பிரிசன் வார்டன் என்ன பண்ணாங்கன்னா அங்கே ஒரு பெரிய போர்டு போட்டு இதை தொட்டா 40
வாட்ஸ்ல போட்டிருந்தாங்க போல இருக்கு, ஷாக் அடிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த பையன் வந்து அப்போ படிக்க தெரியாத பையன், அவன் வந்து நேர எல்லாரும் எஸ்கேப் பண்ணுறது எப்படி இந்த மாதிரி இது போட்டிருக்காங்களே வேற கரண்ட் இது அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பிரிஸ்னஸ் எஸ்கேப் பண்ணாமல் இருந்தாப்புல. இந்த பையன் படிக்கிறதுனால நேரம் போய் அதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன கதைகள்லாம் நிறைய அதில் எழுதியிருந்தாரு. ஸோ அப்பப்போ ஞாபகம் வரும், ஒரு கதை சொல்றதெல்லாம் ஞாபகம் வரும் எனக்கு. பூர்ணிமா ஜெயராம் அண்ட் பூர்ணிமா பாக்யராஜ் ரெண்டுத்துக்கும் ஒத்துமை சொல்லுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் தட். வணக்கம் மேடம், நான் செல்லம் தெரியுங்களா. நீங்கள் இப்போ நிறைய கேரக்டர்ஸும் ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் நடிக்கணும்னு நினச்சி ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்கள் ஏகமாக ஐயோ இது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேரக்டர் நீங்கள்? ஏன்னா ஒரு நிறைய நம்ம பிஸியாக இருக்கும்போது எல்லா படம் நம்மளால எடுத்து பண்ண முடியாது. கால்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு டைமிங் இருக்கா, ஏதோ ஒரு ரீசனால நம்மளால பண்ண முடியாமல் போயிடும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படமே அந்த மாதிரி தான் நடந்ததுங்க. முதல் படம் நான் வந்து 1977 ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்காக பாம்பேலேருந்து இங்கே சென்னைக்கு வந்தேன். பாலச்சந்தர் சார் தான் நான் கூப்பிட்டு விட்டாரு. என்னை கூப்பிட்டு இங்கே ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்தார். அதுவும் யாரோட நடிக்கிறது, கமல் சாரோட நடிக்கிறதுக்கு. அப்போதான் ஹார்ட் த்ராபாக இருந்த கமல் சார். எனக்கு நான் பாம்பேல ஃப்ளைட்டே தேவை, அப்படியே பறந்து வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்டடாக இருந்தேன். இங்கே வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் கொடுத்தேன், டான்ஸ் டெஸ்ட் கொடுத்தேன், மேக்கப் டெஸ்ட் எல்லாமே பண்ணாங்க. 3 முடிச்சுலேருந்து 3 சீன் வேறு கொடுத்தாங்க எனக்கு நடிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பாஸ் பண்ணி சைன் பண்ணி அட்வான்ஸு கொடுத்து கிளம்பி போக சொல்லிட்டாங்க. அது ஒரு 3 மாதத்துக்கு ஷூட்டிங் ஆரம்பம்லாம் சொல்லி எனக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. டான்ஸ் சப்ஜெக்ட் ஃபுல்லாக டான்ஸ் சப்ஜெக்ட்னு சொல்லி. அதுவும் பாலச்சந்தர் சார் கையால் ஒரு பிரேக் கிடைக்கிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் அந்த டைமில். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து கரெக்டாக ஷூட்டிங்க்கு ஒரு 1 month to 1.5 months முன்னாடி கமல் சாருக்கு கால் ஃப்ராக்சர் ஆச்சு. டான்ஸ் சப்ஜெக்ட்னால அதை பண்ண முடியாமல் அப்போ தள்ளி போச்சு டேட்டு. அப்புறம் திருப்பி ஒரு 6 மாதம் என்னோட கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அந்த டைமும் கரெக்டாக ஷூட்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனையே அது ஒரு தள்ளி போச்சு. இந்த மாதிரி 2-3 தடவை அது தள்ளி போய் என்னோட கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ட்ரீம்ஸ்லாம் போய் ஷார்ட் ஆக ஆரம்பிச்சிது. சரி எனக்கு இதுக்கு மேலே சான்ஸ் எல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிற டயத்தில் தான் எனக்கு அப்புறம் மலையாள படம் வந்தது. அதுக்குள்ளே தமிழ் படம் 2-3 ஆஃபர் வந்தது. பட் சரி பாலச்சந்தர் சார் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாரேன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே அக்செப்ட் பண்ணலை அந்த டைமில். ஏன்னா பாம்பேயில் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுறதே ஆள் கம்மி தான். ஆனால் அங்கே காண்டாக்ட் பண்ணி எனக்கு கேட்டாங்க. பட் நான் பண்ண முடியாமல் போச்சு. நான் இவரோட கான்ட்ராக்டில் வேறு இருந்தேன் நான். ஸோ நான் படம் பண்ண முடியாமல் போச்சு. அது அப்படியே வெயிட் பண்ணி அப்போ மலையாள படம் ஆஃபர் வருதுன்னு சொல்லி சார்கிட்ட கேட்டேன்னா, இல்லைம்மா மலையாள படம் தான் பண்ணேன் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு மஞ்சள் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு படம் அமைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த படம் நானும் சார்கிட்ட நிறைய தான் கேட்டேன், சார் அந்த படம் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்கன்னு கேட்டேன். பட் அந்த ஃபஸ்ட்டு பிரேக் கொடுக்கணும்னு அந்த ஒரு இது போயிட்டு இல்லை. நான் அப்புறம் தமிழ் படம் வந்தது, எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அதை மறுபடியும் படமாக பண்ணி அதில் ரேவதி நடித்தாங்க, புன்னகை மன்னன் அந்த படம். அது எனக்கு ஒரு பயங்கர ஃபீலிங்காக இருந்தது. அஃப்கோர்ஸ் அவள் ரொம்ப நல்லா பண்ணேன். மீன்ஸ் ஃபீலிங்னா ஆல்ரெடி கல்யாணம் செட்டில் ஆயிருந்தேன். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்து நான் வந்து ஒரு ஜெலசியாக ஃபீல் பண்ணல. பட் ஒரு ஏக்கமாக இருந்தது. எனக்கு இந்த ஒரு படம் நான் பண்ண வேண்டியது, எவ்வளோ ஒரு நல்ல சப்ஜெக்ட் இது, எவ்வளோ ஒரு நான் மிஸ் பண்ணிட்டேன், அது வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி நான் நினச்சேன் டைம் வந்தது. உங்களுடைய திருமணத்தை வரவேற்பை வந்து மக்கள் திலகம் எடுத்து நடத்தினார். அப்போ உங்களுடைய எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்தது? பாக்யராஜ் சாருக்கு அவரோட பழக்கம் ஜாஸ்தி இருக்கலாம். உங்கள் மேரேஜ் ரிசப்ஷன் அவர் எடுத்து நடத்தும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா அவரை பற்றி ஒரு குறிப்பு, அவர் நவீனன் சாரோட பையன். சரி வணக்கம். இல்லை அதெல்லாம் ஒரு கனவு மாதிரியே நடந்ததுங்க எனக்கு. ஏன்னா ஒன்றுமே புரியல. காலையில் 6:45 கொடுத்த டைம் அப்படின்னாங்க. ஸோ காலையில் விரட்டி எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. ஏன்னா அவர் பிடிச்சதுல ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிறாரு. அவர் சிவாஜி சார்லாம் டைமுக்கு வந்து நிற்கிறாங்க. நாங்களாம் கோயிலில் தான் கல்யாணம், நம்ம திருவேற்காடு கோயிலில் தான் கல்யாணம். அங்கேருந்து ரூம்லேருந்து வரத்துக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. ஏன்னா அவங்களும் அவ்வளோ டயத்துக்கு வந்து இருக்கிறவங்க. ஸோ அப்போலேருந்து தங்கத்தேர் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் எடுத்துகிட்டே போனோம். இதெல்லாம் எனக்கு ஒரு கனவு மாதிரி. இதெல்லாம் நினச்சி பார்க்க கூட முடியாத அளவுக்கு நடந்தது என்னோடய வாழ்க்கை. அப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த கல்யாண நிகழ்ச்சி ஃபுல்லாகவே அப்படி தான் நடந்தது.
அதே மாதிரி ரிசப்ஷனுக்கு மறுபடியும் அவர் வருவர் நேரம்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. கல்யாணம் நடத்தி வச்சுட்டாரு, வீட்டுக்கு வந்தார், அதெல்லாம் ஓகேங்க. அதுக்கப்புறம் 5 நாளைக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரிசப்ஷன். அந்த ரிசப்ஷன் போது மறுபடியும் அவர் வருவார் அப்படின்னு நான் நினைச்சே பார்க்கல. ஸோ எல்லாமே சொல்லும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அப்போ பாம்பேலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் புரியல, ஒரு ஸ்டேட்டோட சிஎம் இவ்வளோ கிரேஸாக இருக்காங்க எல்லாரும், அவர் உங்களுக்கு கல்யாணத்தை நடத்துகிறாங்களா அப்படின்னு இன்னி வரைக்கும் பேசிட்டே இருப்பாங்க. எனக்கெல்லாம் கூட நான் என் பையன்கெல்லாம் கூட சொல்லுவேன், இதெல்லாம் உங்களுக்கு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் யாருக்குமே நடக்காது, அது எங்களுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப ஒரு ப்ரெஷியஸ் மெமரியாக இருக்கு எனக்கு. என்னுடைய பெயர் என்ஆர் சம்பத், பேனாக்கள் பேரவையின் உறுப்பினர். இந்தியாவிலேயே எந்த மொழியில் வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு மிகவும் பிடித்த நடிகர் நடிகை யார்? இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா, நான் பிறந்தது வளர்ந்தெல்லாம் பாம்பேலங்க. எனக்கு ரொம்ப பழக்கம், நிறைய படங்கள் பார்த்தது அங்கதான் நான் பார்த்துருக்கேன். ஹிந்தி இந்த நடிப்பு அப்படின்னு பார்த்தா எனக்கு நிறைய ஹிந்தி ஆர்டிஸ்ட் நிறைய பிடிக்குங்க. பட் ஒரு ஸ்டாராக கிரேஸாக இருந்தது அது ஒரு சில ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் அந்த டீனேஜில் இந்த புக்கில் இது ஆர்டிஸ்டோட ஃபோட்டோலாம் ஒழிச்சு வச்சிருப்போம். அந்த மாதிரி டைம்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ராஜேஷ் கண்ணா அவங்க மாதிரி ஃபோட்டோ என்னோட புக்கில் எல்லா பேஜ்லேயும் வச்சிருப்பேன். நான் அவ்வளோ கிரேஸாக இருந்த டைமில் அப்புறம் நடிக்கிறதுக்கு நான் வந்தப்போ அவர் போய் நான் நடித்தேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் லேட் ஆன் என் லைஃப் அது. ஸோ பாம்பே ஆர்டிஸ்ட் அப்போ ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பெங்காலி ஆர்டிஸ்ட் ஒரு சில பேர் ரொம்ப பிடிக்கும். தமிழில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாரும் வேற லெவலில் இருக்காங்க. தமிழ் நடிகர் நடிகைகள்லாம் அவ்வளோ எப்படி ஒரு பிரமாதமாக, நம்ம சிவாஜி சார்லாம் லைஃப்ல யாருமே கம்பேரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நடிகர் திலகம்னா அவர் சும்மா பேர் வாங்குவீங்க. அந்த அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டு இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பேர் எடுத்தவங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. நான் யாருன்னு சொல்றதுங்க, இங்கே எல்லாருமே பிரமாதமாக நடிச்சவங்க தான். வணக்கம் மேடம். இளைய தலைமுறை நடிகைகள் உங்களுக்கு யார் இப்போ வரணும்? இப்போ ரீசெண்டாக வந்ததுல எனக்கு நிஜமாவே எனக்கு நிறைய பேர் தெரியாதுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஜோதிகா, சிம்ரன் அந்த குரூப்ல, த்ரிஷா அப்படின்ற குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க. நயன்தாரா அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு அந்த ஸ்டேஜை நான் கிராஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் எனக்கு ஃபேவரட், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு அந்த ஒரு கிரேஸ் எல்லாம் இல்லை. ஒரு படத்தை நல்லா நடிச்சிருந்தாங்கன்னா எனக்கு அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தில். அந்த மாதிரி ஸோ ஹீரோஸும் சரி ஹீரோயினும் சரி அந்த ஒரு பழைய கிரேஸ், நாங்கள் டீனேஜர்ஸாக இருக்கும்போது அந்த ஒரு கிரேஸ் இருந்தது டைம் மாதிரிலாம் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு பிடிக்கும். ஒரு படம் எப்படி பண்ணியிருக்காங்க அதை பொறுத்து தான் எனக்கு ஊட்ட பிடிக்கிறது. வணக்கம் மேடம். பாக்கியராஜ் நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு, கதாநாயகன் நடிச்சிருக்காரு. அவர் இயக்கி கதாநாயகன் நடிச்ச படத்துல எந்த படம் உங்களுக்கு மேடம்? அப்பவே சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த நாட்களுங்க. செகண்ட் டைம் தியேட்டர்ல நான் போய் பார்த்த படமாச்சு. பட் அதுக்கப்புறம் நிறைய படம் நான் நிறைய ரசிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப அவரை லைக் பண்ண ஆரம்பிச்சது அந்த படத்துல தான். ஒரு சின்ன சம்பவத்தோட சொல்லாருங்க. 29 வருஷம் நீங்க நடிக்கல, மனைவியா வீடு குடும்பம் பொறுப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. என்னோட சொந்த அனுபவம் அது ஒரு சம்பவமா இருக்கும். நான் பல தடவை எழுதியிருக்கேன். தினம வாரம் எழுதி மணிவேல் புஸ்தகம் நிறைய புத்தகம் வந்திருக்கு. அப்புறம் பேஸ்புக்கில் கூட எழுதியிருக்கேன். 85 வாக்கில் நான் ஒரு 3 மாதம் சாவியில் இருந்தேன். எங்கள் கம்பெனி கொச்சியில் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு சாவியில் இருந்தப்போ ஆசிரியர் சாவி சொன்னார், பாக்கியராஜோட தொடர போடணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம், முடியவே மாட்டேங்குது. நீங்கள் எப்படியாவது போய் உங்கள் அசைன்மெண்ட்டை தான் அவர்கிட்ட ஒரு தொடர் வாங்கி நம்ம சாவியில் போடணும். ஏன்னா குடும்பத்தில் ஒருத்தர் ரொம்ப ஹிட்டாக போயிட்டு பண்ணது அது மாதிரி மௌன கீதாங்க அது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பல தடவை அப்ரோச் பண்ணி அது முடியல போனாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, சப்படிட்டர்லாம் எல்லாம் தூண்டிவிட்டாங்க. நீ கேட்க மோகன்தாஸ் முடியும் எப்படி முடியும்னா அவங்க பொறிவா பாக்கிறதும் அவங்க இருந்து அந்த கொச்சின்ல இருந்து நிறைய எழுதிக்காங்க. அவர் ரொம்ப பழக்கம் அவங்க மூலம் பொண்ணா கிடைக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லி பார்த்தேன். சார் அது போது நீங்க போங்கன்ட்டு வரட்டி விட்டாரு. அவர் மேடத்துக்கிட்ட கேட்டேன் அந்த மாதிரி. அப்போ சின்ன வீடு ஷூட்டிங்ல இருக்காங்க. அந்த மேடத்துலாம் இப்போ ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, ஏன்னா எழுதுனதெல்லாம் அவங்க படிக்க முடியறதில்ல. அப்போ ஒரு சாவி சொல்லிட்டாரு, நான் வளர்ந்து வர ஸ்டேஜில் இருக்கோம், செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி
அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார்ட்ட இது கேட்கணும். ஐயோ அதெல்லாம் நான் இது பண்ண முடியாது, தெரியாது எனக்கு. இல்லை அவங்க ஷூட்டிங் எங்கன்னா சொல்லுங்க, அசிஸ்டன்ஸ் யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, தெரியல, நீங்கள் அவங்களும் ரொம்ப பிஸியாக இருப்பார், பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல, இதெல்லாம் பரவாயில்ல நீங்கள் எங்கன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா சொன்னாங்க. அந்த அருணாச்சலம் ஸ்டுடியோ ஞாபகம் சொன்னாங்க. அங்கே அது மட்டும் ஃபோனில் சரி சொன்னாங்க. நேராக விட்டுட்டு ஆண்டியா அங்கே போனால் எல்லாம் ஒரு அந்த இந்த வண்டிக்கு வெளியே உட்காந்து டைலாக் எழுதிட்டு இருக்காரு, எல்லாம் பயங்கரமாக இருப்பாங்க. அப்படி ஒரு போயிட்டேன். மற்றவங்களும் அசந்து போயிட்டு அப்புறம் தான் ஓடி வராங்க பின்னாடி ஒரு யார் யார் என்னன்னு. அப்புறம் அவர் நிமிந்து பார்த்தாரு. நிமிந்து பார்த்தோன்னா என்னன்னாரு, இந்த மாதிரி சாவியில் அனுப்பியிருக்கேன், பூர்ணிமா மேடம் சொன்னாங்க வந்தேன்னு சொன்ன ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தைக்கு அவர் கொடுத்த மதிப்பு இருப்பாங்க. நிஜமா நீங்க இவ்வளவு சாப்பிட்டுங்கிறாங்க, இதெல்லாம் வீட்டுல பார்த்தாதான் தெரியும். வீட்டுல பிள்ளையாதான் இருப்பாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்த சொல்றேன். அப்ப நீங்க இல்ல ஒரு அவ்வளவு பிஸி டென்ஷன் இருக்காரு. ஒரு முந்தானை முடிச்சுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹிட் கொடுக்க வேண்டிய ஒரு இது தவணி கடவுள் கொஞ்சம் இதா இருந்தது. அவ்வளவு ஒரு டென்ஷன்ல அந்த படத்துல உட்காந்துருக்காரு ஷூட்டிங்ல. அப்ப நான் வந்து என்னால அவருக்கு தெரியாது. நான் வந்து சொன்னேன் ஜஸ்ட் ஒரு வாசம் என்ன இருக்குன்னா அந்த மாதிரி பண்றோம். உடனே இது பண்ணாருங்க. அவங்க அப்படியே அசைடு உட்கார்ந்து பேசுவாங்க. அசிஸ்டன்ட்லாம் வந்து விரட்ட வராங்க. அவங்க பேர் சொன்ன உடனே என்ன விஷயம் சொல்லுங்க, என்ன ரொம்ப சரிட்டா எதிர்பார்க்கவே முடியாதுங்க. அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். தொடர் வந்து அதோட தொடரே கொடுத்தாரு, ஆரம்பிச்சார். அந்த எனக்கு ஆச்சரியமா இருந்தது உங்களோட பவர் வந்து அவ்வளவு டென்ஷன் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு உங்க பேர்ல மதிப்பு அல்லது எப்படி இது காக்கப்பா பணம் இருந்தா என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் உங்க மூலமா எனக்கு அது கிடைச்சது. சாவிக்கு எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு கிரீடம் கிடைச்சது. நடிப்பாங்க கேட்கறவங்க ரொம்ப கம்மி. அதுக்காக வியப்பா இருந்து எனக்கு அது இல்ல. அந்த நேரம் அவரு கண்ண துறக்கணும் சாமின்னு அந்த படம் வந்து அந்த டைலாக் எழுதினார். அவர் நடிக்கல, ஒரு கதையை சொன்னாங்க. அது ஒரு அச்சீவ்மெண்டா இருந்தது. எனக்கு அப்படியே இது பண்ணிட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அந்த அவ்வளவு ஒரு வேல்யூ அவங்க பேர் சொன்ன உடனே அவ்வளவு மதிப்பு கொடுத்தாருங்கிறது பெரிய விஷயம். நீங்க நடிக்கலன்னா கூட வீட்டுல இருந்து எல்லாம் இயக்கிக்கிட்டு இருந்திருக்கீங்கிறது புரியுது. அது சொல்றேன். அப்புறம் கேள்வி இருக்கா பாருங்க, இல்லைன்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாருமே உங்களை பத்தி சாரை பத்தி கேட்டாங்க. நீங்க இந்த ஒரு ஆண்டர்பிரனரா அந்த இதை பொட்டிக் ஆரம்பிச்சீங்க இல்லையா? வாட் மேட் யூ டு டூ தட் அண்ட் டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் பேஷன் ஆன் தட். எனக்கு வந்து எப்பவுமே ஒரு க்ளோத்ஸை டிசைன் பண்ணணும், கலர் காம்பினேஷன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. காலேஜ் டேஸ்லேயே இந்த நிர்மலா நிகேதன் ஒரு ஹோம் சயின்ஸ் காலேஜ் இருக்கும் பாம்பேல. அப்போது ஸோ எனக்கு அங்கே ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. கொஞ்சம் எல்லாம் ஹோம் சயின்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து அந்த டைமில் ஒரு தைரியம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காமர்ஸ்க்கு சேர்ந்தாங்களா, நானும் சரி கூட்டமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் காமர்ஸ்க்கு போய் சேர்ந்துட்டேன். ஆனால் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால தான் அப்போது காலேஜில் பேர் போய் கொடுத்ததுக்கப்புறம் நான் எப்போவுமே நடிக்கிறதுக்கு தான் நான் வந்து தேடிட்டு இருப்பேன் சான்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே நடிக்க வந்தப்போ இங்கே பாம்பேலே ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேஷன் சென்ஸ் இருந்தது. சென்னையில் அப்போல்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு கலர் சென்ஸ் இருக்காது, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஃபேஷன் ட்ரெண்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. ஸோ ஐ மீன் நம்ம வில்லேஜ் கேரக்டர் அதுக்கெல்லாம் ஓகே. பட் நம்ம சிட்டி பிரெட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை வரும்போது ஒரு காஸ்டியூம்ஸ் ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு மாதிரி நல்லா எனக்கு படல அட்லீஸ்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து என்னோட ஓன் காஸ்டியூம்ஸ் அப்போ டிசைன் பண்ண ஆரம்பித்தேன். அந்த பேஷன் எப்போவுமே எனக்கு உள்ளூர் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சின்ன ராசுக்குட்டின்னு ஒரு படத்தில் வந்து திடீர்னு அது 1 lakh சாரி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போதான் வந்து நமக்கு 10,000 ரூபா 15,000 ரூபா சாரீஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். கதையில் நான் எழுதிட்டேன்னா சொன்னேன் 1 lakh யாராவது சாரி பண்ணுவாங்க. நான் சார்ட்ட கேட்டேன், இல்லை நான் கதையில் எழுதிட்டு எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஒரு தாட் வந்தது, சரி இப்போ வந்து நம்ம சாரீஸ்ல ஸ்டோன் எல்லாம் வச்சு பண்ணோம்னா சப்போஸ் செமி ப்ரெஷஸாக ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ் வச்சு நமக்கு அந்த வேல்யூ வந்துடும்ல அந்த சாரிக்குன்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி ஒரு சாரி டிசைன் பண்ணேன். அது வந்து ரொம்ப பேசப்பட்டது அந்த டயத்தில். நிறைய எல்லா தியேட்டர்ஸ்க்கு அவங்க ஐஸ்வர்யா அந்த படத்தில் சாரி காட்டிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் டயத்தில் ஒரு வாரமும் ஒரு தியேட்டரில் அந்த சாரியை ஒரு பொம்மை மேலே கட்டி வச்சிருவாங்க அந்த சாரியை. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு எப்போவுமே ஏதாவது ஒன்று பண்ணணும்னு இருந்தது. அண்ட் நான் சினிமா நடிக்காதனால நான் வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு அது ஏதாவது ஒன்று பண்ணணுமே, ஃபேஷன் இந்த துணியெல்லாம் வச்சுட்டு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு அவரோட காஸ்டியூம்ஸ் நிறைய நான் அப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் நான். பட் குழந்தைங்களா இருக்கிறதுனால ஒரு ஃபுல் டைம் ஃபேஷன் டிசைனராக நான் போகல.
சரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சின்னதாக பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு கடை ஆரம்பிக்கலாம், இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே நான் ஏதாவது ஆனால் வேலை பார்த்துட்டே தான் இருந்திருக்கேன். நான் எப்போவுமே இல்லாமல் இல்லை. வீட்டில் இருந்தால் கூட ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்காக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிகிட்டே தான் இருந்தேன் நான். ஸோ இது எனக்கு ஒரு பேஷனாக இருந்ததுனால அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணியிருந்தது. இப்போ எனக்கு கொஞ்ச நாளாக ரொம்பவே எங்கள் வீட்டுக்காரர் தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு, ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் நீங்கள் சொன்னது எனக்கு அடிக்கலைட் பண்ணுறேன் சார். நீங்கள் கேள்வி கேட்கணுமா? முடிச்சிருங்க. ஸோ லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க்கையே ஒரு அனுபவம் தான். இப்போ அவருடைய அனுபவங்களை பற்றி இந்த கேள்விகள் கேட்பது மூலமாக நம்ம பகிர்ந்து கொள்ள முடிகிறது. மேடம், ஒன் ஆஃப் ஜஸ்ட் சிம்பிள் கொஸ்டின்ஸ். நம்பர் 1, வாட் இஸ் த ஹாப்பியஸ்ட் ஈவெண்ட் இன் யுவர் லைஃப்? நம்பர் 2, what is the saddest event, if any, in your life? Number 3, what are your strengths or what is your strength? Number 4, what is your weakness, if any? Finally, what is your வளைய வரும் சார். வளைவின் பேர் வளைய வந்து அதன் பேராக உங்கள் கல்யாணத்தன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தாங்க. என்னன்னா, உங்களுடைய திருமணம் என்பது ஒரு உச்சபட்ச நட்சத்திர நாயகத்துவ திருமணம். அதனால ஏதாவது புதுமையா பண்ணணும்னு நினைச்சு முடிக்கிறேன். என்ன பண்ணனா, உங்க திருமணத்தன்னைக்கு எங்க போட்டோகிராஃபர் ஸ்ரீதர் கூப்பிட்டு போய் கருவறைக்குள்ள மறைச்சு வச்சிருந்து அந்த கல்யாணத்தை படம் எடுத்து போட்டோம். உடனே கருவறை இருந்து எங்களுக்கு தயாராக கொடுத்துட்டாங்க, எப்படி உள்ள உடனே போட்டீங்கன்னு. உங்க திருமணத்துக்காக ஒரு பிரமாதமான படத்தை போட்டுட்டு அந்த கோயில் அலங்காரம் போய் நாங்கள் மன்னிப்பு கேட்டு வந்தோம். இந்த காலத்துல கருவறைக்குள்ள போட்டோ எடுத்து அதை தினமலர்ல எக்ஸ்க்ளூசிவா போட்டோம். கருவறைக்கு ஏன் புள்ள வந்து படம் எடுத்து எங்களுக்கு சண்டைக்கு வந்துட்டாங்க. ஆனா இங்க போட்டது போட்டு மகிழ்ச்சியை பரிமாறிக்கிட்டோம். மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு கருத்து வந்துட்டோம். ஆகவே அந்த நன்றி உணர்வோடு அந்த விஷயத்தை குறிப்பிடுறோம். மயிலாசன மணாளர் லேனா அவர்களே உங்களுக்கு நன்றி. மங்கையர் திலகம் கிரிஜா அவர்களே நன்றி. டின்னர் மன்னரான பஞ்சா மகேஸ்வரன் அவர்களே உங்களுக்கு நன்றி. இந்த விழாவின் போது எந்தெந்த சிறப்பு உரையாளரை பற்றி மற்றவர்கள் எல்லாம் முன்மொழிந்து பேசினார்களோ அவர்களுடைய பெயர்களை எல்லாம் நானும் மொழிமொழிந்து பேசுவதாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பேனாக்கள் பேரவையினுடைய உறுப்பினருக்கும் நன்றி தெரிவித்ததாக எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அப்படியே கட்டுங்க. பேரு அப்படியே ஓகேங்களா? நாடா மட்டும் பேருக்கு தானே தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ல வாங்க சார். இப்படி வாங்க சார், இப்படி வாங்க சார். ரெண்டாவது
மேடம் அவ்வளோ பிஸி அப்படி வரைக்கும் புத்தகம் அப்படியே அவங்க எவ்வளோ பண்ணாலும் உங்கள் புத்தகத்தை வெளியில் வராங்க நேற்று தான் சொன்னோம் அதுக்கு 6 பண்ணலாம் கொஞ்சம் போய் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க சரி ஏற்காடு போகிறாரு அந்த வேக்கு அப்படியே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்று சிறப்பான ராமநவமி நன்னாள். மார்ச் மாதமே